இந்த ப்ரோமோக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ படிக்கலாம் வாங்க. நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ காமிச்ச வீடியோவில் ஆரி வந்திருக்காங்கல்ல, அவங்கள எல்லாருக்குமே தெரியும். நம்ம சீசனில் வந்துட்டு போயிருக்காங்க. சரி, அவங்கள பற்றி தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கமெண்டே பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஆரி அண்ணா பார்த்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கோசம் தான் கமெண்ட்டே போட்டிருக்காங்க. அதுவும் ஃப்ரெஜினோட ஃப்ரெண்டா அப்படின்றது எல்லாருக்கும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அந்த மாதிரி கமெண்ட்ஸை தான் இப்போ படிக்க போகிறோம். அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில், ஆரி அண்ணா தரம் தாழாமல் வார்த்தைகளை பேசுவது நேர்மை, கண்ணியம், வெளிப்படை, தைரியமாக நேருக்கு நேர் மோதுவது குணம். எவிக்ட் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், இன்னும் நிறையா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீசனில் இந்த ஆரியனாக இப்போ கூட புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அவங்க எப்படி அந்த பிக் பாஸில் இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் எல்லாருமே. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்ட்லேயும் ஆரியண்ணா ஆல் டைம் ஃபேவரேட், தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் மிக சிறந்த போட்டியாளர், மிக சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கோசம் அவங்க வீடியோ போட்டாங்க அப்படின்னா இவருக்கோசம் தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில், எவ்வளோ வெளி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் BB9 உருப்பட போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 8 வருஷம் போயிருக்கு. இந்த 8 வருஷத்தில் யாருமே இந்த அளவுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு சொல்லலை. ஆனால் சொல்லியும் இவங்க இன்னும் கேம் விளையாடாமல் இருக்கிறாங்க. இவங்களும் எவ்வளவோ மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் உருப்படாதவங்க தான் உள்ளே உக்காந்துட்ருக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில், ஆரி பிரதர் நீங்கள் வேற, பிரஜன் வேற, நீங்கள் யாரையும் வார்த்தையால் படுத்துவதில்லை. ஆரி நேர்மைக்கு ஒரு சிறந்த மனிதருக்கு உதாரணம் அப்படின்னு ஆரி அவங்கள சொல்லியிருக்காங்க. பிரஜின் வந்து வார்த்தையால் மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸில், மற்ற எல்லா சீசன்லேயும் சனிக்கிழமை வந்தால் போட்டியாளர்களிடம் ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த சீசனில் தொகுப்பாளருக்கு பயம் வரும் போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கவங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம சேதுபதி சாரை பார்த்து பயப்படணும், அப்படி இல்லை மாறா சேதுபதி சார் இப்போ உள்ளே இருக்கவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில், ஆரி பிரஜனுக்கு ஆதரவா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரி என்பது விருப்பமான நபர், எனது விருப்பமான நபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய் பிரஜனுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா, எங்களால் நம்ப முடியலையே அப்படின்னு. அது கீழே இருக்க கமெண்டில், ஆரி சார் நீங்கள் உள்ளே வந்து பேசி இருக்கலாம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் சீசன் தான் சார் வேறு லெவலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரியோட சீசன் தான் வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில், ஆரி ப்ரோ சீசனில் அவர் கேம் விளையாடுத பிபி வீட்டில் இருக்கவங்க போட்டு காமிச்சாலே அவங்க வந்து உருப்பிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில், சத்தியமாக பிரஜன் ஆரி அண்ணாவோட நண்பர்னு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சால் மட்டும் நம்ம ஓட்டை போட்டுருவ போகிறோம், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்து போட போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்து வீடியோவை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ப்ரோமோ வீடியோவில் பார்க்கலாம். பாய்.